Okay, ma. Principle of conservation of linear momentum. There is no change in the linear momentum of a body as long as no external force act on them. So two balls we are taken. So both it is having in a collision. So after it is moving as in a different speed. Starting speed later it is happen in a speed. Both it is not in a equal. Okay, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்காது. பட் ஆனால் இட் இஸ் நெவர் பி ஹேவிங் இன் டோட்டல். நம்ம டோட்டல் பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்டர் கொலிஷன் அண்ட் பிஃபோர் கொலிஷன் both it is we saw that in a value means we are getting that in a equal amount only. Okay, so that's only it is given. அதாவது எந்த வேறு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாத வரைக்கும் என்ன ஆகாது அப்படின்னா அதோட லீனியர் மொமெண்டம் வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகே, ஸோ தட் இஸ் ப்ரூஃப் பார்த்தோம் அப்படின்னா we are taken as a 2 ball m1 m2. ஓகே, ஸோ அதோட மாஸ் வந்து m1 m2. ஏன் m1 m2 அப்படி மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டுமே வேல்யூ வந்து சேம் கிடையாது, ஈக்குவல் கிடையாது. ஸோ ஒன் இட் இஸ் இன் 50 kg மீன்ஸ் another one is 30 kg. ஸோ the ball we are taken as in A and B. Okay, ball we are taken as in A and B. What is the mass? m1 m2. This is only that in a first it is. Okay, what is the speed is both it is moving in a same direction. So first வந்து m2 மூவ் ஆகிட்டு இருக்கு, அதை ஃபாலோ பண்ணி m1 மூவ் ஆகிட்டு இருக்கு. ரெண்டுமே என்ன பண்ணுது, ஒரே டைரக்ஷனில் மூவ் ஆகுது. பட் ஆனால் ஸ்பீட் வந்து சேஞ்ச். ஓகேயா, ஸோ m1 வந்து ஸ்பீடாகவும் m2 வந்து ஸ்லோவாகவும் போகுது. அப்போ என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி போகிற பால் வந்து முன்னாடி போகிற பாலை என்ன பண்ணுமா, இட் இஸ் ஹேவிங் இன் அ கொலிஷன், மோதும் இல்லையா. ஸோ ஆஃப்டர் தட் ஸோ என்னாகும் அப்படின்னா the second picture, this is the second picture for you. So what happened, so இது கொலிஷன் ஆகிறப்ப ஏ மேலே FA ஃபோர்ஸ் வந்து பி மேலே ஆக்ட் ஆகும். ஏயோட FA ஃபோர்ஸ் வந்து பி மேலே ஆக்ட் ஆகும், பியோட FB ஃபோர்ஸ் வந்து ஏ மேலே ஆக்ட் ஆகும். ஓகே, அந்த பால் மேலே இது சேஞ்ச் அண்ட் அக்கர். ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா இது இந்த ஃபோர்ஸ் வந்து அக்கர் ஆனதுக்கப்புறம் ஃபோர்ஸ் அக்கர் ஆனதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா இட் இஸ் சேஞ்சிங், வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் அது வந்து அதே அமௌண்ட்டு U1 U2வில் ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகிறத நம்ம என்ன மென்ஷன் பண்ணுறோன்னா ஏயோட ஸ்பீடை V1னும் பி பாலோட ஸ்பீடை V2னும் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அதோட மாஸ் சேஞ்ச் ஆகாது, பட் ஆனால் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும், ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேயா, ஸோ தட் இஸ் ஃபோர்ஸ் ஆன் பாடி B. ஓகே, ஸோ இந்த B ஆப்ஜெக்ட் மேலே, ஸோ இட் இஸ் மென்ஷன் அஸ் இந்த B ஆப்ஜெக்ட் மேலே டியூ டு A ஃபோர்ஸ்னால என்ன அக்கர் ஆகுதுன்னா FA ஃபோர்ஸ் வந்து அக்கர் ஆகுது. ஏஸ்டாமா, இந்த B ஆப்ஜெக்ட் மேலே FA ஃபோர்ஸ் வந்து அக்கர் ஆகுது. ஸோ தட் மீன்ஸ் m2. ஸோ இது இந்த வேல்யூ ஃபோர்ஸோட வேல்யூ எப்படி போடுறாங்கன்னா மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் போடுறாங்க. ஸோ ஆக்சலரேஷன் பதில் V minus U by T இந்த ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து வேல்யூ 2V வேல்யூ இருக்குது. ஸோ அதனால் எந்த V வேல்யூ அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக ரைட் பண்ணும். ஸோ FA ஃபோர்ஸ் வந்து B ஆப்ஜெக்ட் மேலே அக்கர் ஆகுது. ஸோ அப்போ Bயோட மாஸ் வந்து 2 m into A. ஸோ அதனால் என்ன ரைட் பண்ணுறோம், m2 ஆக்சலரேஷன் V2 minus U2 divided by T. ஓகேயா, ஸோ இதை அதே மாதிரி ஏ ஆப்ஜெக்ட் மேலே ஃபங்க்ஷன் ஆகிற FB ஃபோர்ஸ். ஓகே, FB ஃபோர்ஸ் வந்து ஏ ஆப்ஜெக்ட் மேலே ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ m1 மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் m1, ஆக்சலரேஷன் பதில் V minus U by T. ஸோ இங்கே வந்து ரெண்டு இது ஃபங்க்ஷன் ஆகிறனால என்ன பண்ணுறோம், V1 minus U1 by T அப்படி ரைட் பண்ணுறோம். ஓகே, பை நியூட்டன்ஸ் தேர்ட் லா. என்ன சொல்லுது, ஆக்ஷன் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ரியாக்ஷன் ஃபோர்ஸ். ஸோ அப்போ என்ன ரைட் பண்ணுறோம், FA
FB minus FA. So both it is equal but opposite direction, so minus. So என்ன பண்ணுறோம், ரெண்டை ஈக்குவலைஸ் பண்ணுறோம். அதாவது இதோட வேல்யூ ஈக்குவலைஸ் பண்ணுறோம் மைனஸில். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், m1 into v1 மைனஸ் வெயிட் அ மினிட்ரா, ஃபஸ்ட்டு டியும் ரெண்டு சைடும் இருக்கனால என்ன ஆகுதுன்னா கேன்சல் ஆயிரும். ஓகேயா? ஸோ அப்போ m1 நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். m1 v1 மைனஸ் m1 u1. அதே மாதிரி m2 v2 மைனஸ் m2 u2. ஸோ இந்த சைடு m2 u2 வந்து மைனஸில் இருக்கா. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரோம். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு m1 u1 வந்து மைனஸில் இருக்கா. ஸோ அதை வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரோம். அப்போ என்ன ஆயிரும், ரெண்டு சைடுமே எல்லாமே ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆயிரும். ஓகேயா? ஸோ இப்போ என்ன பாரு, அதாவது m1 v1 ப்ளஸ் m2 v2 அப்படிங்கிறது பிஃபோர் கொலிஷன், ஸோ ஆஃப்டர் கொலிஷன் ஈக்குவல் டு m2 v1 ப்ளஸ் m2 u2ங்கிறது பிஃபோர் கொலிஷன். ஸோ ரெண்டும் ஈக்குவல் அப்படிங்கிறது வந்துருச்சா. ஓகேயா? ஸோ நம்ம அப்ளை பண்ணது நியூட்டனோட செகண்டில் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் பிஃபோர் கொலிஷன் ஆஃப்டர் கொலிஷன் ஈக்குவலுங்கிறது. பட் ஆனால் நமக்கு கிடைச்ச வேல்யூ என்னமா, தட் இஸ் ரெண்டும் ஈக்குவல் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஆஃப்டர் கொலிஷன் பிஃபோர் கொலிஷன் it is an equal. Okay, so the above equation confirms in the absence of external force. வேற ஒரு force act பண்ணக்கூடாது. That's a very important, that's a main rule. The algebraic sum of the momentum after collision is numerically equal to sum of the momentum before collision. Okay, hence the law of conservation of linear momentum is proved. Okay, this is a very important question. This one under Newton's second law. Okay, so next one, racket propulsion. What is the racket propulsion? It is working in the principle of racket propulsion means it is moving in a forward. Okay, it is working in the principle of law of conservation of linear momentum. Law of conservation of linear momentum as well as Newton's third law of motion. ரெண்டை பேஸ் பண்ணி தான் ராக்கெட் வந்து ப்ரொப்பல் பண்ணுறோம். ஓகேயா? ஸோ ராக்கெட்ஸ் ஆர் ஃபில்டு வித் ஃபியூயல். எஸ், இட்ஸ் மேபி இன் a liquid fuel or solid fuel. ஓகே, ஸோ இந்த ப்ரொப்பலண்ட் டேங்க், ஸோ இங்கே வந்து ப்ரொப்பலண்ட் டேங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ப்ரொப்பல்ஷன் சிஸ்டம். ஸோ இதில் உள்ள டேங்க் இது. ஸோ இது மேபி இந்த ஃபியூல் வந்து லிக்யூடாவோ சாலிடாவோ இருக்கலாம். ஓகேயா? ஸோ வென் த ராக்கெட் இஸ் ஃபயர்டு, கீழே வந்து ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா திஸ் ஃபியூல் இஸ் burnt. Okay, and the hot gas is ejected with a high speed from the nozzle. This is a nozzle. Okay, so nozzle வழியா என்னாகும், இந்த ஃபோர்ஸ் வந்து பயங்கர ஃபோர்ஸோட ஹாட் கேஸஸ் வந்து வெளியில் ரிலீஸ் பண்ணும். ஓகேம்மா? ஸோ ப்ரொடியூசிங் தட் அ ஹியூஜ் மொமெண்டம். டு பேலன்ஸ் திஸ் மொமெண்டம், இந்த மொமெண்டம் பேக் சைடு க்ரியேட் ஆகிற மொமெண்டம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காண்டி என்னாகும், ராக்கெட் it is moves in a forward because it is equal and opposite force it is created in a combustion chamber which makes the rocket project forward. Yes, and then two reasons the motion is occur. First one, அதோட ஃபியூல் வந்து குறைய என்ன ஆகும் அப்படின்னா அதோட வெயிட் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகே, அப்போ என்னாகும், இன்னும் ஸ்பீடாக வந்து மூவ் பண்ணும். செகண்ட் ரீசன், அதோட ஹைட் இன்க்ரீஸ் ஆக என்னாகும் அப்படின்னா அதோட வெயிட் வந்து ரிடியூஸ் ஆகும். ஓகேம்மா? ஸோ ரிடியூஸ் ஆகிறனால என்னாகும் அப்படின்னா திஸ் இஸ் ஆல்சோ இன்க்ரீஸ் த ஸ்பீட். ஓகே, ஸோ டூ ரீசன் ஐ மென்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன் வாட் ஐ மென்ஷன், அதோட மாஸ், அதோட ஃபியூல் குறைய என்னாகும், மாஸ் குறைய என்னாகும் அப்படின்னா it is velocity, it is increase. Okay, the second thing what it is, that is அதோட altitude means what it is, height increase ஆக என்னாகும் அப்படின்னா அதோட மாஸ் வந்து ரெடியூஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ என்னாகும் அப்படின்னா it's a gradual increase in velocity of the rocket. At one stage it reach a velocity which is sufficient to just
escape from the gravitational pull of the earth. ஸோ இது என்னாகும், கிராவிடேஷனல் புல்லிருந்து எஜெக்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணும். ஓகே, இது ஆக்ஷன், இது ரியாக்ஷன். ஆக்ஷன் வந்து பேக் சைடு வந்து என்ன ஆகுது, நாசில்ஸ் வழியாக ஹாட் கேஸ் வந்து மூவ் ஆகுது. ஸோ ரியாக்ஷன் வந்து அது ராக்கெட்டை ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ண வைக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் இட்ஸ் மூவ்ஸ் இன் அ ஃபார்வர்ட். ஓகே, கிராட்டிடியூட் இன்க்ரீஸ் ஆக ஆக என்னாகுமா, ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆக ஆக என்னாகும், அதோட வெலாசிட்டி வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகேயா, ஸோ அட் ஒன் ஸ்டேஜ் இட் ரீச்சஸ் த velocity which is sufficient to just escape from the gravitational pull of the earth. Okay, this velocity is called escape velocity. ஓகே, ஸோ இந்த ஸ்பீட் வந்து என்ன பண்ணும், அதோட நம்மளோட கிராவிடேஷன் புல்லேருந்து வெளியில் போகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த வெலாசிட்டி தான் நம்ம என்ன கால் பண்ணுறோம் அப்படின்னா எஸ்கேப் வெலாசிட்டி. ஓகே, ஸோ recall today in a class what are things we are studied. Determine the weight of an object using a principle of moment, and then difference between force and momentum, Newton's second law of motion, impulse, that is sudden force. Okay, Newton's third law, and principle of conservation of momentum, rocket propulsion. Okay, do the worksheet in neat manner. Thank you.